இதை ஒண்ணு பண்ணிடணும், சினிமாவா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆசைகள் என்ன இருக்குதா? இப்போ ராதிகா மேம் பண்ணிருக்காங்கல்ல ஒரு பாட்டி கேரக்டர், தாய் கிழவி. தாய் கிழவி, அந்த மாதிரி நல்ல கெத்தா பிரம்மாண்டமா ஒரு கேரக்டர் பண்ணணும். இவங்க கூட பேராவோ, இவங்க கூட ஒரு ஃப்ரேம் நின்றாலே போதும், ஒரு ஆர்டிஸ்டா ஒரு ஆசை இருக்கும். யாரு கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தது உங்களுக்கு? தனுஷ் ரொம்ப பிடிக்கும், விஜய் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குலாம் அம்மாவா நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. தனுஷ்க்கு அம்மாவா நடிக்கணும் ரொம்ப ஆசை இருக்கு. ஏன்னா தனுஷ் வந்து என் பையன் மாதிரியே இருப்பாரு. அதனால சிவகார்த்தியன் ரொம்ப பிடிக்கும். அவரு கூடயும் வந்துட்டு ஒரு படம் பண்ண ஆசை இருக்கு. ஏன்னா சிவகார்த்தியன் வந்து சாரை பார்க்கும்போது அப்படியே விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு இது தெரியும். அவர் விஜயகாந்த் சாருக்கு இருக்க அந்த பெரிய கண்ணு. இவரு சார் கட்சிக்கு வரும்போது இவங்களும் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சாரை பார்க்க வரும்போது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னடா என்னைய மாதிரியே இருக்கு அப்படி கேட்டார். அவரு பேரும் லட்சுமி நாராயணன் தான், கேப்டன் பேரும். எங்க பார்த்தாலும் நாராயணா அப்படிம்பாரு. ஆமா, ரொம்ப அவர் மேல ஒரு பாசம் வச்சுட்டாரு. ஏன்னா அவன் தம்பி வந்து எங்க டீம்ல இருந்தான். அப்போ 17 வயசு இருக்கும். அப்பதான் வந்திருக்கான், உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறான். அவனுக்கு நான் அந்த பெயிண்ட் எல்லாம் நான் தான், சில்வர் பெயிண்ட் எல்லாம் நான் தான் தேய்ச்சி, அவனுக்கு சின்ன பையன் தானே, அவனுக்கு பின்னாடி எல்லாம் தேய்ச்சி கை எட்டாதுல்ல. அம்மா அம்மான்னு தான் சொல்லுவான். அம்மா தேய்ச்சி விடுங்கம்மா பின்னாடிம்மா. யாரையுமே கூப்பிட மாட்டான், கூச்சப்படுவான். அம்மா அப்படிங்கறதுனால நான் தான் அவனுக்கு எல்லாம் பண்ணி விடுவேன். நல்ல பையன். அவர் பக்கம் இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு நல்ல வைபா இருந்தது. ஆமா, நல்ல வைப் இருக்கும். சினிமாக்கு வந்த பிறகுதான் இல்ல, ஆரம்ப காலகட்டத்துல ஸ்டேஜுக்கு வரும்போதே அவங்க கூட வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து நெகட்டிவா ஒரு பேச்சு பேசுறதே கிடையாது அவன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு அவனுக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய உயரத்துல போய் இருந்தா. விஜய் அவர்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விஜய்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப அப்படி ஏன் பிடிக்கும்? அவங்க அப்பா டைரக்டரா இருந்தா கூட சில விஷயங்களால கஷ்டப்பட்டு வந்து அவர் பெரிய லெவல்ல உட்கார்ந்துருக்காரு, நம்ம ஏதோ உட்கார்ந்துருக்கோம், அவ்வளவுதான். அதனால பிடிக்கும். இன்னொன்னு நல்ல ஒரு டான்சர். சார், எங்க மேம் உங்க மேல நிறைய பெரிய ஃபேன். அவங்க கூட பேசணும்னு சொன்னாங்க, கொடுக்குறேன் சார். ஹாய், ஐ லவ் யூ. இன்னைக்கு வந்து லவ்வர்ஸ் டே, அதனால உங்களுக்கு வந்து ஐ லவ் யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்ப நம்ம கூட நாதஸ்வரம் சீரியல்ல இருந்து இப்ப இருக்கிற நிறைய சீரியல்ல நம்மளால பார்க்க முடியும். ஜெயந்தி அம்மா, வணக்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தங்கா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு எங்க எல்லாத்துக்கும் இவங்க நாதஸ்வரம் சீரியல்ல பார்த்துருக்கோங்களா, மீனாட்சி அப்படின்னு தான் எல்லாரும் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செவ்வந்தி, ராணி மகாராணி, ஒரு சீரியல் நிறைய வந்து பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இன்ன வரைக்கும் அந்த பேர் இருக்குல்ல, இந்த நாதஸ்வரம் மீனாட்சி அப்படின்றது, அது எப்படி இருக்கு? ஏன்னா எங்க பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை சீரியல் பண்ணாலும் அந்த மீனாட்சிங்கிற பேர் மட்டும் எனக்கு இன்னுமே வந்துட்டு மக்கள் மத்தியில மறக்கவே ஒரு முடியாத ஒரு பேரு. ஏன்னா நான் மதுரையா, எனக்கு அந்த மீனாட்சி அம்மாவுடைய பேர் கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம். டக்குன்னு நமக்கு வந்து ஒரு கேரக்டர் வருது அப்படின்னா அதுல பேருமே நம்ம வந்து செலக்டிவா இருக்குன்னு நினைப்போம் இல்லையா? அதுல அம்மாவுடைய பேர் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நாதஸ்வரம் சீரியல் வந்து 1300க்கு மேல அது எபிசோடு வந்து கணக்குல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். 1500 1400, ஆமா 1500 கிட்ட வந்துருச்சு. 1500 கிட்ட நாதஸ்வரம் சீரியலோட இந்த எபிசோடு. மக்களுக்கு இப்ப மீனாட்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் தெரியும், எங்க போனாலும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு சினிமால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா? ஏன்னா நீங்க படங்கள்ல ஏன் உங்களுக்கு வந்து நீங்க பெருசா சினிமா சைடு நீங்க ட்ரை பண்ணலையாமா? இல்ல, படம் பண்ணிருக்கேன். இப்ப ஒரு 6 படம் பண்ணிருக்கேன். அதான். ராஜா மந்திரின்னு ஒரு படம் வந்து பண்ணிருக்கேன். அப்புறம் வந்துட்டு மதுரை வீரன் பண்ணிருக்கேன். அப்புறம் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு 5-6 படம் பண்ணதுனால ரொம்ப படங்கள் வந்து நடிச்சு நமக்கு நம்ம நேரமா என்னன்னு தெரியல, அது நல்ல பிரம்மாண்டமா வரல. ஆனா நல்ல நல்ல டைரக்டர் கூட தான் நான் பண்ணியிருக்கிறேன். அவங்க மாவீரன் கிட்ட எல்லாம் விஷ்ணு விஷாலுக்கு அம்மா நடிச்சிருக்கேன் நான். அதெல்லாம் நல்ல கதை, நல்ல சாங். டைரக்டர் வந்து நல்ல தன்மையான ஒரு மனிதர் அவரு. நமக்கு ஓகே. ஆனா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இதை ஒண்ணு பண்ணிடணும் அப்படின்னு, சினிமாவா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆசைகள் என்ன இருக்குதா? ஆமா, என்ன பண்ணணும்? எனக்கு வந்து இப்போ ராதிகா மேம் பண்ணிருக்காங்கல்ல ஒரு பாட்டி கேரக்டர், அந்த மாதிரி தாய் கிழவி, அந்த மாதிரி நல்ல கெத்தா அல்ல பிரம்மாண்டமா ஒரு கேரக்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு கிராமத்து கதையில அந்த மாதிரி கண்டாங்கி கட்டி அந்த மாதிரி பண்ணணும். எனக்கு ரொம்ப நாள் அந்த மாதிரி ஆசை இருக்கு. கிராமத்தோட ஒன்றி நடிக்கிற ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்ட்டு.
ஓகே. அது சார்ந்து இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது உங்களோட சார்ந்து ரீல் நல்லா நிறைய இருக்கும். பார்த்தேன். கிராமம்னா அவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீங்க பிடிக்கும். போட்டிருந்தீங்க. ஆமா. உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம் ஆரம்பத்துல இருந்து. இவங்க கூட நடிச்சிட்டா நல்லா இருக்கும். ஒரு மாதிரி பெரிய ஸ்டார்ஸ், ஹீரோ இவங்க கூட பேராவோ, இவங்க கூட ஒரு ஃப்ரேம் நின்றாலே போதும். ஒரு ஆர்டிஸ்டா ஒரு ஆசை இருக்கும்ல. யார் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தது உங்களுக்கு? இப்போ உள்ள இதுல வந்துட்டு எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். ம். விஜய் ரொம்ப பிடிக்கும். ம். அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் அம்மாவா ஆ. நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஓகே. தனுஷ்க்கு அம்மாவா நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஓகே. ஏன்னா தனுஷ் வந்து என் பையன் மாதிரியே இருப்பாரு அதனால. அப்படியா? ஓகே. தனுஷ் சார் மீட் பண்ணியிருக்கீங்களா? தனுஷ் அவங்க மீட் பண்ணதுல சிவகார்த்தியன் ரொம்ப பிடிக்கும். ஆ. அவரு கூடயும் வந்துட்டு ஒரு படம் பண்ண ஆசை இருக்கு. ஏன்னா சிவகார்த்தியன் வந்து காரைக்குடியில தான் எடுத்தாங்க. ம். அந்த படம் எடுக்கும்போது நாங்க எங்க இது ஷூட்ல இருந்து எல்லாருமே ரஜினி கிளம்பி முருகனா? ரஜினி முருகன் எஸ். அப்ப போய் அவரை பார்த்தோம். ஓகே. நல்லா பேசினாரு. நல்லா இதா இருந்துச்சு. அந்த அந்த டைம்ல வந்து அவர் அப்பதான் வளர்ந்துட்டு வராரு. ம். 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 பார்த்த உடனே பேசினாரு. எங்க சார் எல்லாரும் போயிருந்தோம் நாங்க. ஓகே. அவங்க ஃப்ரெண்ட் யாரோ அங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லி பார்க்க போயிருந்தோம். ம். ம். அப்போ ம். சிவகார்த்தியனை பார்த்தோம். ஓகே. எனக்கு சார் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் தெரியும். சார பார்க்கும்போது அப்படியே விஜயகாந்த் சார் மாரியே ஒரு இது தெரியும். அவரு விஜயகாந்த் சாருக்கு இருக்க அந்த பெரிய கண்ணு. சோ அதுதான் காரணமா? அவர் ஆரம்பத்துல பிடிக்கிறதுக்கு? ஆமா. அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கறப்ப ரொம்ப அழகா, ரொம்ப கலரா, ம். நல்ல ஒல்லியா அழகா இருப்பாரு. ம். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்கலாம் பிறக்கவும் கொஞ்சம் பூசுன மாதிரி ஆயிட்டாரு. அப்ப அந்த ஹேர் கட்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கேப்டன் மாதிரி தான் இருக்கும். அ, அ, அ. சாதாரணமா ஒரு இன்ஷர்ட் பண்ணி பெல்ட் எல்லாம் போட்டு ஒரு ஒரு பிளாக் கலர் கண்ணாடி போட்டாருன்னா, அவரு வந்து அந்த மாரியே ஒரு லுக்கு. இவரு சார் கட்சிக்கு வரும்போது இவங்களும் ப்ரோகிராம் எல்லாம் பண்ண ம். ஆரம்பிச்சுட்டாங்க. ம். ம். நாங்க ம். கல்யாணம் முடிஞ்ச புதுசுலயே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் சார பார்க்க வரும்போது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னடா என்னைய மாதிரியே இருக்கு அப்படி கேட்டாரு அவரு. லட்சுமி அப்படியா? நாராயணன். அவரு பேரும் லட்சுமி நாராயணன் தான். கேப்டன் ஓகே. பேரும். ஓகே. ஆமா. கேட்டாரா அப்படியே? எங்க பார்த்தாலும் நாராயணா அப்படிம்பாரு. ஆமா. ரொம்ப அவர் மேல ஒரு பாசம் வச்சுட்டாரு. ஏன்னா, எல்லா மாநாடு நிகழ்ச்சியும் எங்க ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. எல்லா ம். மாநாடு இப்ப நடக்குதுன்னா, உடனே இவங்களுக்கு கால் பண்ணி வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுத்துரு எல்லாமே அண்ணா சொல்லிருவாங்க. ம். ம். கரெக்ட்டா போய் அவரு இறந்ததுக்கு அப்புறம் கூட அன்னைக்கு இவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் அந்த வீடியோல இருந்துச்சு. உங்கள பொறுத்தவரைக்கும் லவ்னா என்னம்மா? ஏன்னா நீங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு மாரி ஒரு அச்சச்சோ! ஒரு பாசிட்டிவான சொன்னோனே சிரிப்பு வருது. தம்பி இன்னைக்கு லவ்வர்ஸ் டே வேற. ஆமா. அப்ப நீங்க காரணமா தான் என்ன கூப்பிட்டுருக்கீங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து நான் லவ்வர்ஸ் டே சொல்லிடுறேன். ஐ லவ் யூ சொல்லிட்டு. நைஸ். ஏன்னா காலையில ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ம். ஏங்க என்ன? இது நேத்தே முடிஞ்சிச்சு லவ்வர்ஸ் டே இன்னைக்கு அனுப்புறீங்க என்ன? ம். ஏய் இன்னைக்கு தான்டா நீ என்ன நீ குழப்பிட்டு இருக்க அப்படின்னாரு. ஓகே. இப்ப பார்த்தா நீங்க மறுபடியும் கேக்குறீங்களா இப்பதான் கன்ஃபார்ம் ஆகுது. அவர் மறந்துட்டு வந்து இன்னைக்கு லேட்டா அனுப்பிச்சிட்டு இப்படி சொல்றாரு போல நினைச்சிட்டு வந்தேன். நானே பார்க்கவே இல்ல. ஓகே. அப்புறம் நீங்க இப்ப கேட்கும் போது தான் தெரியுது இன்னைக்கு தான் லவ்வர்ஸ் டேன்னு. ஓகே. நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோமா? இப்ப ம். நீங்க கால் பண்ணி சாருக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன ரியாக்ஷன் குடுப்பாருன்னு பாப்போமா? அச்சச்சோ! பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். வீடியோ கால் இல்ல. வீடியோ கால் வீடியோ கால் வாங்கன்னு சொல்லுங்க. ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கண்ணே. சார் வீடியோ கால் வாங்க. உடனே வீடியோ கால் வரலாமா சார்? நீங்க வந்து விஜயகாந்த் சார் மாரி இருக்கிறனால உங்களுக்கு எங்களுடைய மேடம் உங்கள்ட்ட பேசணும்னு சொன்னாங்க சார். உடனே வீடியோ கால் வரீங்களா? நான் பைக் ஓட்டிட்டு இருக்கேனே. ஓரமா நிப்பாட்டி ஓரமா யாரு சார்? இல்ல சார் உங்களுடைய பெரிய ஃபேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஓரமா வண்டி நிப்பாட்டிட்டு பேசலாமா சார்? வீடியோ கால் பேசலாமா? இதோ ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ 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 சொல்லுங்க சார். சார் அப்படியே வீடியோ கால் மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க சார். சார் எங்க மேம் உங்க மேல நிறைய பெரிய ஃபேன் அவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொடுக்குறேன் சார். ஹாய் ஐ லவ் யூ. இன்னைக்கு வந்து லவ்வர்ஸ் டே அதனால உங்களுக்கு வந்து ஐ லவ் யூ. நீங்க காலையில சொன்னீங்க நான் இன்னைக்கு நான் இல்ல முடிஞ்சிருச்சு பொய் சொல்றீங்க மறுநாள் சொல்லி ஏமாத்துறீங்கன்னு நினைச்சேன். இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு. ஓகே பாய் அம்மா பாய். நல்லா இருக்கே. அவர் கூப்பிட்டுருக்கலாம் போலே. எனக்கே ரொம்ப இந்த சொல்லுவாங்கல்ல லவ்லாம் வந்து வயசானதுக்கு அப்புறம் எனக்கு தெரியல. இப்ப இருக்க எங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு காலத்துக்கு அப்புறமா கல்யாணம் பிள்ளைங்கலாம் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் லவ்ன்றது எப்படி இருக்கும் மேம்? அது அப்படியே அதான் உண்மையான லவ். ஓகே. அது வரைக்கும் பண்றதெல்லாம் வந்து ஒரு புரிதல் இல்லாத லவ். ம்.
இந்த 25 வருஷம் 30 வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுல நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல சண்டை சச்சரவெல்லாம் இருக்கும். அதை தாண்டி ஒரு லவ் இருக்குல்ல மாறாம, அதுதான் ட்ரூ லவ். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு லவ்னா இதுதாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்லலாமா? ஆமா, அதாவது சும்மா லவ் பண்ணோம், கல்யாணம் முடிச்சோம், ஒரு 1 வருஷம் 6 மாசம் வாழ்ந்தோம், அப்புறம் டைவர்ஸ் பண்ணோம், அப்படிலாம் இல்லாம முதல்ல லவ் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல பழகுறப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகணும். அப்புறம் ஒரு 6 மாசம் நல்லா பழகிட்டு நீ எப்படி நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உண்மையா லவ் பண்ணணும். அந்த உண்மையான லவ் வந்து நீடிக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போறது மட்டும் இல்லைன்னா நீங்க 20 வருஷம் வாழ்ந்தாலும் 30 வருஷம் வாழ்ந்தாலும் லைஃப் நல்லா இருக்காது. பேசாம நான் ஒண்ணு பண்றேன். லவ் பண்ண போறீங்க? அதுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பாத்துக்கங்க மக்களே, லவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரா யாராவது பொண்ணு? வேலையை லவ் பண்றேன்ல, அது சொன்னேன். வேலையை லவ் பண்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு February 14 பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்திருக்கேன். உங்களுக்கும் காதலர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ரோபோ சங்கர் அண்ணன் அவரை பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்க. அதுல உங்களை அவர் என்ன சொல்லியிருந்தா மதுரையின் குட்டி குஷ்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அதான் ஸ்டேஜ்ல ப்ரோக்ராம் பண்றதுதான். ஆமா, அவன் தம்பி எங்க டீம்ல இருந்தான், எங்க சுரபி நடன கலைக்குழுல இருந்தான். அப்ப நான் அவனுக்கு ஒரு 17-18 வயசு. அப்போ 17 வயசு இருக்கும். அப்பதான் வந்திருக்கான், உள்ளேயே என்ட்ரி ஆகுறான். அவனுக்கு நான் அந்த பெயிண்ட் எல்லாம் நான் தான், சில்வர் பெயிண்ட் எல்லாம் நான் தான் தேய்ச்சி, அவனுக்கு சின்ன பையன் தானே, அவனுக்கு பின்னாடி எல்லாம் தேய்க்க கை எட்டாதுல்ல. அம்மா அம்மான்னு தான் சொல்லுவான். அம்மா தேய்ச்சி விடுங்கம்மா பின்னாடி அம்மா. அது எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு எப்படிப்பா இருக்கு, கரெக்டா இருக்கா பாருன்னா, இங்க ஒரு கண்ணாடி இங்க ஒரு கண்ணாடி வச்சு பாத்துக்குவான். இப்ப கரெக்டா இருக்குமா, இந்த இடத்துல மட்டும் லைட்டா போட்டுடும். இல்லடா நான் தேய்ச்சிருக்கேன், நீ இப்படி திரும்பினதுனால தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன். யாரையுமே கூப்பிட மாட்டான், கூச்சப்படுவான். அம்மா அப்படிங்கறதுனால நான் தான் அவனுக்கு எல்லாம் பண்ணி விடுவேன். நல்ல பையன். அவன் இப்ப இறந்ததுதான் என்னால போய் பார்க்க முடியல. அன்னைக்கு ஃபுல்லா ஷூட்டிங் இருந்துச்சு. கேட்டு பார்த்தேன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது. எபிசோடு வேணும், நாளை கழிச்சு எல்லாம் எபிசோடு இல்லாம ஆர்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டு விடல. அப்போ நம்ம தொழிலா என் தம்பியா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஆனா முடிஞ்சிட்டு நான் நைட்டு போய் பார்க்க போனேன். எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கதவெல்லாம் அடைச்சு படுத்துட்டாங்க. பெல்லெல்லாம் அடிச்சு பார்த்தேன், எந்திரிச்சு வரல. ஏன்னா 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்ல பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவனாலே சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம இருந்ததுனால பிள்ளைங்க நான் தட்டினது கேட்கல. ஆமா, இது நான் ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன். ஏன்னா ஆரம்பத்துல அவருடைய வாழ்க்கை கூட இருந்து பார்த்திருப்பீங்க. அவர் எப்படிமா, ஏன்னா நாங்க இப்ப நானும் அவர் இன்டர்வியூ பண்ணிருக்கேன், பேசியிருக்கேன். ஜாலியா இருக்கிறாரு, ஜாலியா பேசினாரு. அவர் பக்கம் இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு நல்ல வைபா இருந்தது. ஆமா, நல்ல வைப் இருக்கும். சினிமாக்கு வந்த பிறகுதான் இல்ல, அவன் இயற்கையிலே அவன் அந்த ஆரம்ப காலகட்டத்துல ஸ்டேஜுக்கு வரும்போதே அவங்க கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஏன்னா எப்பவுமே நெகட்டிவா ஒரு பேச்சு பேசுறதே கிடையாது. அவன் எல்லாரையும் ஜாலியா சிரிக்க வைக்கணும், ஹாப்பியா இருக்கணும். கையில 10 ரூபா இருந்தா ஏதாவது வாங்கி எல்லாத்தையும் குறிக்கிறது கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு அவனுக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய உயரத்துல போய் இருந்தா. உங்களுடைய ரீல் எல்லாம் சிலது பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விஜய்னா ரொம்ப பிடிக்கும் இப்ப அப்படின்னு. ஏன் பிடிக்கும்? விஜய் என்னைய மாதிரியே சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்ட, அவங்க அப்பா பிலிம்ல இருந்தாலும் அவங்க அப்பா டைரக்டரா இருந்தா கூட சில விஷயங்களால கஷ்டப்பட்டு எத்தனையோ அவமானங்கள்லாம் தாண்டி வந்திருக்காரு இல்லையா. இந்த மாதிரிதான் நானும் சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்கள்லாம் கஷ்டத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல உட்காந்துருக்கோம். அவர் பெரிய லெவல்ல உட்காந்துருக்காரு, நம்ம ஏதோ உட்காந்துருக்கோம், அவ்வளவுதான். அதனால பிடிக்கும். இன்னொன்னு நல்ல ஒரு டான்சர், நல்ல ஒரு நடிகர். அதனால இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.